தொடரா பார்க்கலாம். அரங்க மதிர விசில் பறக்கவே ஜுஜுபி தலைமை இறங்கி சரிதம் எழுதவே துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இன்னுமா என்ன தெரியல. வணக்கம் மக்களே, நல்லா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் அமைக்கக்கூடிய ஜீப்டியில் இந்தியா தான் வந்துருக்காங்க. செம்மையான காருங்க. ஜீப்பில் நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க. அதனால மாசான ஒரு கார் தாங்க. ஸோ ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே நம்மளுடைய ஜீப்டியில் இந்தியா இருக்குது. அதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம் பிரதர். நல்லா இருக்குங்க. சூப்பருங்க. அப்பா நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்துருக்குதுங்க. ஆமாம். மாதம் நிறைய ஓட்டி காமிச்சிங்க. கண்டிப்பாக கார் பார்க்க முடியாது. அப்பா போய் பார்த்துருந்தாங்களா? கண்டிப்பாக பார்த்துருந்தேன் பிரதர். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். உங்களோட குரல் கேட்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. சரி, நல்ல சந்தோஷம். ஜீப்டியில் இந்தியா பற்றி அப்படியே சொல்லுங்கள். அன்பார்ந்த ஜீப்டீல் இந்தியா வாடிக்கையாளர்களே, அன்பு வணக்கங்கள். எங்களது நிறுவனத்தில் இப்பொழுது நல்ல ஒரு எதிர்பார்ப்பினை நீங்கள் தந்துள்ளீர்கள். வியாபாரம் சீராகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூற்றின்படியே அல்லாவும் ஈஸ்வரனும் இயேசுவும் ஒன்றுதான். அனைவருக்கும் எங்களது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஜீப் டீல் இந்தியா வாடிக்கையாளர்களை தெய்வமாக கருதுவதால் எங்களுக்கு பல விதங்களில் ஆதரவு கொடுத்துள்ளீர்கள். தற்பொழுது நாங்கள் லாங்செக்ஸ் எக்ஸல் பொலரோ என்ற நிலைமைக்கு முன்னேறியுள்ளோம். இதை ஏன் சொல்லப் போகிறேன் என்றால், பைப்பாட்டி, கமாண்டர், அர்மதா இதெல்லாம் கிடைப்பதற்கு தாமதமாகிறது. டிங்கர்கள், பெயிண்டர்கள் எங்களுக்கு கிடைப்பது மிகவும் அரிதாகவும் உள்ளது. அவர்கள் எல்லாம் வைத்து வேலைகளை செய்வது என்பது மிகப்பெரிய கடினமான காரியமாக இருந்த போதிலும் கூட உங்களுடைய ஆதரவினை பெற்றதனால் எங்களுடைய வேலைகள் சிறப்பாகவும் சீரோடவும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஜீப் டீல் வாடிக்கையாளர்களே, இப்பொழுது எங்களுடைய அலுவலகத்தில் எங்களுடைய நிறுவனத்தில் லாங்சர்ஸ் எக்ஸல் 2 வண்டிகளும், பொலரோ 2 வண்டிகளும், மேற்படி அர்மதா 2-3 வண்டிகளும் வந்துள்ளன. மற்றபடி 540 பிளாக் கலர் கர்நாடகா நம்பர், மறுபடியும் 540 சிறந்த முறையில் 4 வீல் 2-3 வண்டிகளும் வந்துள்ளன. அதையெல்லாம் எனது மகன் விக்னேஸ்வரன் விளக்கி சொல்லுவார்கள். நேயர்களுக்கு ஒரு விண்ணப்பமாக நான் சொல்லுகிறேன். நீங்கள் எங்களுடைய ஜீப்பினுடைய படத்தை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் பல வேலைகளில் இருப்பதனால் இரவு 8 மணிக்குத்தான் அந்த படத்தை போட முடிகிறது. அதற்காக வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் எடுக்கவில்லை என்றால் கூட மனதாக நாங்கள் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் உடனடியாக எடுக்க முடியாததன் காரணம், நாங்கள் காரிலோ இல்லை பஸ்ஸிலோ போக வேண்டியுள்ளது. இறைச்சல்கள் அதிகமாக உள்ளதனால் உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ண முடியவில்லை. ஆனால் கண்டிப்பாக 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். அப்பொழுது உங்கள் விவரத்தை தெரிவிக்கலாம். அதற்குண்டான விடைகளை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு தருவோம். மனதில் எதுவும் தப்பாக வைத்துக்கொள்ளாதீர்கள். எங்களுடைய தொழிலாளர்களுடைய முன்னேற்றமும் எங்களுடைய முன்னேற்றமும் சேர்ந்து உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம். அதை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவினை தருமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், தொழில் மேம்பாட்டு முறைக்காக எல்லா இடத்திலிருந்தும் தொழில்கள் செய்யலாம். அதை நேர்மையாக செய்ய வேண்டும் என்று எங்களது விருப்பம். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவினை எங்களுக்கு
தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். பார்த்தீங்கன்னா அப்பா சொன்ன மாதிரிங்க செம்மையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாருங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்காக மக்களோட ஆதரவுனால பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு ஜீப்ல இந்தியா. கண்டிப்பாக. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கலெக்ஷன் பார்க்க போகிறாங்க? லாஸ்ட் மந்த் நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேராதரவு கொடுத்தாங்க கஸ்டமர்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஸ்டாக்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த FUNDLU சேனலில் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்னாலே ஒரு 15 to 20 ஸ்டாக்ஸ் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணியாச்சுங்க. சூப்பர் ஜி. மக்களுக்கு ஆமாங்க, அந்த அளவுக்கு மக்கள் நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க ஜீப் லைக்கர்ஸுங்க. ஓகே. இப்போ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப்ஸ் கொண்டாந்து இப்போ ஜீப்ஸ் எங்களுக்கே ரேராக தான் இருக்குங்க. ஓகே. இப்போ நம்ம காட்ட போகிற வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ SLX வந்திருக்கு. நல்ல குவாலிட்டியான வண்டி. ஒரு லாங் சேஸ் எக்ஸல் பொலிரோ, ஒரு 2-3 540s 4-wheel drive 540s இருக்கு. வாங்க நான் காட்டுறேன், ஒவ்வொன்று காட்டுறேன். பார்த்துலாம் ஜி. லொக்கேஷன் சொல்லிடுங்க மக்களுக்கு. நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டு ஈரோடு மெயின் ரோட்டில் KSR காலேஜ் பக்கத்தில் லேண்ட்மார்க் வச்சுங்க. KSR காலேஜ் அடுத்து ஐந்துப்பனை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டிலும் KSR பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது. ஐந்துப்பனையில் ஆன் ரோடு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஜீப்ல கார் பாருங்கள் பல நின்றுருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். கண்டிப்பாக. நம்ம ஆஃபீஸில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திரா பைப்பாட்டி ஒரு வேறு லெவல் மாசான ஒரு வண்டிங்க. 1997 கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் KA ரெஜிஸ்டர்டு மகேந்திரா பைப்பாட்டிங்க. வண்டி பார்க்கறதுக்கே பாருங்கள் ஒரு மரண மாஸ் லுக்கில் இருக்கும். பிரம்மாண்டமாக வண்டி பார்த்தீங்கன்னா எதுங்க ஜி செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. கஸ்டமர் அந்தளவுக்கு வேலை செஞ்சு வச்சுருக்காருங்க. ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா 1997 மாடல், லோ மாடல், FC இன்சூரன்ஸ் எல்லாமே அப் டு டேட் கரண்ட்டில் இருக்குது. இம்போர்ட்டட் வித் DA டர்போ இன்ஜின் SLX இன்ஜின் போட்டிருக்கிறாங்க ஜி. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 5மே ஒரு மிலிட்ரி டிஸ்க் ஆஃப் ரோட் டயர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வண்டி நல்லா ஹைட்டாக இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் ரன்னிங் கண்டிஷன் 100%. பாடியில் நல்லா மெரிட்டான வண்டி. DA டர்போ இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு ப்ளஸ் வந்து 4-wheel drive ஆக்சுவலாக இந்த வண்டியில் இருக்குது. மெயின் ஹவுசிங் எல்லாமே இருக்குது. தேவைப்படுற கஸ்டமர்ஸ் 4-wheel drive ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க ஜி, உள்ளார இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கெட் சீட்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி பேக்கில் வந்து ஃபார்வர்ட் சீட்லாம் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்த வண்டி செலவு பண்ணி வச்சுருக்காங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் நல்ல குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காரு கார்ட்டி. வண்டி சில்வர் பம்பரு, மேலே சில்வர் எக்ஸ்ட்ரா LED லைட்ஸு ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு அலுமினியம் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காரு. வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். DA டர்போ இன்ஜின் 5+1 கியர் பாக்ஸு, 4-wheel drive, பவர் ஷேரிங்கு, ஆஃப் ரோட் டயர்ஸு, பக்கெட் சீட்டு, பேக் டோர் சைட் கிளாஸுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் தரமான ஒரு மாஸ் லுக்கில் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க ஜி. ப்ரைஸ் எவ்வளோங்க? இந்த கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 3 lakhs தான் கேட்குறாங்க. இதே இது TN ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுன்னா அது ஒரு 350 வரைக்கும் போகும். ஓகே. இது கர்நாடகா ரெஜிஸ்டர்டு அப்படிங்கிறதுனால கஸ்டமர் வந்து ஒரு 3 lakh பட்ஜெட் கேட்குறாங்க. நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி தரேன். கர்நாடகா லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருந்தாலும் ஓகே தான். இல்லை TN லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் இருந்தாலும் ஓகே. கர்நாடகா NOC ப்ரொவைட் பண்ணிக்கலாம். கர்நாடகா அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கலாங்க. ஓகே ஜி. நீட்டாக இருக்கும். ஆமாம், வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஐடியா இருக்கிற கஸ்டமர்ஸ் நேரில் வாங்க, அனுசரிச்சு பண்ணி தரேங்க. ஓகே ஜி. அடுத்தது நம்ம ஆஃபீஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி வந்து பொலிரோ SLX ஒன்று நல்ல குவாலிட்டியான ஒன்று வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2007 மாடல் 8 ரெஜிஸ்டர்டு மகேந்திரா பொலிரோ SLX DA டர்போ இன்ஜின், AC பவர் ஷேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் அனைத்துமே வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா சரிநிகர் குவாலிட்டியாக இருக்கும். பாடி லைன் 100% இருக்கும். நல்லா ஃபேன்சி ரெஜிஸ்டர்டுங்க. TN25U9666 சொல்லிட்டு பாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டயர் அலாய்டு வீல் போட்டிருக்கிறாங்க. டயர்ஸ் எல்லாமே ஒரு 75 to 80% இருக்கும். பாடி லைனில் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. பக்கம் தெளிவாக இருக்குங்க. 100% வண்டிங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஷ்போர்டு, ஸ்டேரிங் பாக்ஸு, சீட் கவர், அப்போல்ஸ் எல்லாமே குவாலிட்டியான வண்டிங்க. 100% பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. 2008 ரெஜிஸ்டர்டு. நல்ல டேஸ்ட் பையருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. நீட்டாக இருக்குங்க. ஆமாங்க. டயர்ஸு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சீட் கவர், செட்டு, ஸ்பீக்கர் அனைத்துமே இருக்கும். ஏசி நல்ல கூலிங் கண்டிஷனில் இருக்குங்க பிரதர் இந்த வண்டி. ஏசி செம கூலிங்க. ஏசி நல்ல கூலிங் கண்டிஷனில் இருக்கும். நல்லா மைலேஜ் DA டர்போ SLX பொறுத்தளவு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 to 16 கேரண்டீடு மைலேஜ் வரும். சூப்பர். எக்ஸ்ட்ரா லைட்ஸு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆரன்ஸ் எல்லாமே அனைத்துமே இருக்குதுங்க. FC இன்சூரன்ஸ் எல்லாமே அப் டு டேட் கரண்ட்டில் இருக்குது. வண்டி வாங்குகிற கஸ்டமருக்கு நல்லா லக்கியான நல்ல வண்டி. பிடிச்சதுன்னா நேரில் வாங்க, அனுசரிச்சு பண்ணித்தரேன். கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்தளவு ஒரு 365 கேட்குறாங்க. 3,65,000 ரூபா கேட்குறாங்க. என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் நேரில் வாங்க, அனுசரிச்சு பண்ணித்தரேங்க. சூப்பர். பிரதர் அடுத்ததாக வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு டிமாண்டான வெஹிக்கிள் மகேந்திராவில் பொலேரோ லாங் சேஸ் எக்ஸல்னு சொல்லுவாங்க. இந்த லாங் சேஸ் எக்ஸல் பொறுத்தளவு வந்து ஒரு 9+1 சீட்டிங் கெப்பாசிட்டியோட பொலேரோ லாங் சேஸ் கம்பெனிலே வந்ததுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 4 டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டு, இப்போ நான் தான் போட்டேன் 4 டயர் பிராண்ட் நியூ டயர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 இயர் வாரண்டியோட டயர் 4 டயர் கொடுத்துடலாம். புதுசாக இருக்கும். ஆமாம், புது டயர் போட்டிருக்கிறோம். பேட்டரி வந்து நியூ பேட்டரி இன்க்ளூடிங் வாரண்டியோட பேட்டரி புதுசு போட்டாச்சு. 2006 மாடல் லாங் சேஸ் எக்ஸல். பாடி லைன் பார்த்தீங்கன்னா 100% குவாலிட்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்.
இன்ஜின் கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்கும். DI டர்போ இன்ஜின் 5+1 கியர் பாக்ஸ், ஏசி வந்துடும் இந்த வண்டியில் உங்களுக்கு. டாப் அண்ட் டாப் கியர் பாக்ஸு, ஏசி வந்துடும், DI டர்போ இன்ஜின் வந்துடும், டிஸ்க் பிரேக் வந்துடும். ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு ஒரு 10 பேர் ஏறி வந்து போகணும் வரணும் அப்படின்னா இந்த தாராளமாக இந்த நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. பொலேரோ லாங் ஷேஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. லாங் ஷேஸ் லைக் பண்ணுற கஸ்டமருக்கு கண்டிப்பாக இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. 2006 மாடல் லாங் ஷேஸ் எக்ஸல், DI டர்போ, பவர் ஷேரிங் கிடையாது, ஏசி மட்டும் வரக்கூடிய வண்டி, 5+1 கியர் பாக்ஸ், 4 டயர் புதுசு, பேட்டரி புதுசு, நல்ல வண்டி. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட் கரண்ட்டில் இருக்குது. 10,000 ரூபாய் ஃப்ரெஷ்ஷாக இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க. லாங் சைஸ் நம்ம போட போயிடுது இல்லைங்க ப்ரோ? ஆமாங்க, கிட்டத்தட்ட நம்ம ஆஃபீஸில் இப்போ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லாங் சேஸ் கொடுத்தோம். லாங் சேஸ் பொறுத்தளவு டிமாண்டான வெஹிக்கிளுங்க, யூசேஜ் நல்ல யூசேஜுங்க, கஸ்டமர் லைக் பண்ணுறாங்கங்க. லாங் சேஸ் வந்து ஹில்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக பிடிக்குதுங்க. ஓகே. தான் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திரா MM540 ஒரு முக்கியமான வண்டி, 95 மாடல் MM540 4 வீல் டிரைவுங்க. இது வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வெஹிக்கிள், TN28 ரெஜிஸ்ட்ரேஷன், மகேந்திரா MM540 ஆக்சுவலாக கம்பெனி 4 வீல் டிரைவ், பட் இதில் 4 வீல் ஸ்பேர்ஸ் எதுவுமே இல்லாமல் கஸ்டமர் கொடுத்தாருங்க. இப்போ நம்ம எடுத்து 4 வீல் டிரைவ் ஸ்பேர்ஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி 4 வீல் டிரைவ் ஒர்க்கிங் கண்டிஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் ஒரு பவர் ஷேரிங் இருக்குது, 5 டயர் அலாய்டு வீல் இருக்குது. வண்டி பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் கிளாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேக் மெட்டல் பாடி பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கில் வந்து கவரிங் டைப்பில் பண்ணி. ஓகே. இன்ஜின் கியர் பாக்ஸ் இதில் சூப்பராக இருக்கும், 4+1 கியர் பாக்ஸு, பீஜோட் இன்ஜின், 4 வீல் டிரைவ், பவர் ஷேரிங், ஓகே, அலாய்டு வீலு, எக்ஸ்ட்ரா ஆர்என்ஸு, எக்ஸ்ட்ரா லைட்ஸு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு CRDA தார் லுக்கில் இருக்கும். MM540 1995 மாடல், இன்ஜின் கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்கும். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே 2029 வரைக்கும் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க. 2029 வரைக்கும் FC இருக்குது. இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் 2ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஐடியா இருக்கிற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாங்க. ஓகே. ஒர்க் இன் ப்ராசஸ் இருக்குது, முடிஞ்சு. ஆமாம், இது வந்து ஒரு 2 or 3 டேஸில் ஃபினிஷிங் ஆகிடும். 4 வீல் ஒர்க்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு பவர் ஷேரிங் பண்ணி கொடுத்துடலாம். இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லா இருக்குங்க. பக்காவாக ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வண்டி கேட்குற கஸ்டமர் கொடுத்துடலாம். இது நம்ம கேட்குற ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3,25,000 எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து 3,25,000 கேட்குது. ஒரு பெஸ்ட் பையருக்கு நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். சூப்பர் ஜி. பிரதர் அடுத்ததான் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திரா அர்மதா ஜீப்புங்க. மகேந்திரா அர்மதா ஜீப்பை பொறுத்தளவு இந்த வண்டி ஒரு 1997 மாடல் பூஸ்ட் பிரேக் கம்பெனிலே வந்துடும். என்ஜின் கியர் பாக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதில் என்னென்னா பவர் ஷேரிங் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். பவர் ஷேரிங் ஆல்ட்ரு பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து பாடி லைன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்ன டிங்கரிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே தேய்ச்சி விட்டுட்டு கம்ப்ளீட்டாக டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் டச்சப்லாம் பண்ணியாச்சுங்க. வெஹிக்கிள் ஃபினிஷ்டு ஸ்டேஜில் இருக்குது. இன்ஜின் கியர் பாக்ஸு சூப்பராக இருக்கும். ரெக்கார்டு 5 இயர்ஸ் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குதுங்க. 2030 வரைக்கும் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும். பாடி லைன் மிக தெளிவான பாடி லைன், ஒரிஜினாலிட்டி பாடி லைனுங்க. மகேந்திரா அர்மதா லைக்கர்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா எந்த டிங்கரிங் ஒர்க் எதுவுமே இருக்காது. ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். பவர் ஷேரிங் இருக்கிறதுனால வண்டி நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பிரதர். அர்மதா லவர்ஸ்க்கு பிடிக்குங்க. அர்மதா லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வண்டி பிடிக்குங்க. ஸ்கொயர் லைட்டு 97 மாடலுங்க. பூஸ்ட் பிரேக் கம்பெனிலே வந்து பவர் ஷேரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பீஜோட் இன்ஜின் வண்டிங்க. சூப்பர் ஜி. இந்த வெஹிக்கிள் கஸ்டமர் நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக ஒரு 185 கேட்டு 180 கேட்குறோம். பவர் ஷேரிங்லாம் பண்ணியிருக்கறனால நேரில் வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துட்றேங்க. ஓகே. அது அடுத்ததான் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திராவில் அர்மதா தான், அகைன் ஒரு அர்மதா. இந்த பார்த்தீங்கன்னா 1999 மாடல் 2000 ரெஜிஸ்டர்டு மகேந்திரா அர்மதாங்க. டைரக்ட் இன்ஜெக்ஷன் DI இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பொலேரோ லுக்கில் இருக்கும், ஒரு மாசான லுக்கில் இருக்கும். DI இன்ஜின் டர்போ இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டியில் சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் இருக்குது. சீட் கவர்லாம் நல்லாயிருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸு சூப்பராக இருக்கும். கம்ப்ளீட் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்கோம். தேவைப்படுற கஸ்டமர்ஸ்க்கு வண்டியில் பாடி லைன் ரெடி பண்ணி ராக்கி பீச் கலர் பெயிண்ட்டு டச்சப் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை இருக்கிற கண்டிஷன் அப்படியே நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்கலாங்க DI இன்ஜினோட. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து ஒரு DI இன்ஜினோடையே ஒரு 165 தான் கேட்குறோம். நேரில் வந்தாங்கன்னா நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். ஓகே பிரதர் அடுத்தது நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திரா MM540 2004 மாடல் வண்டி வந்து கம்ப்ளீட் எல்லா வேலையுமே செஞ்சு வச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லைட்டு, எக்ஸ்ட்ரா LED லைட்ஸு ப்ளஸ் ஆர்என்ஸு, ஃப்ரண்ட்டு பம்பர்ஸ். வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். 2004 மாடலில் DI இன்ஜின் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் ப்ளஸ் டிஸ்க் பிரேக்கு ப்ளஸ் வந்து இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். சீட் கவர்லாம் அருமையாக இருக்குங்க. தார்பாய் புதுசு, பேட்ரி புதுசு. ரெக்கார்டு கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு 5 இயர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்லாங்க. 2004 மாடல் MM540 நல்லா சுத்தமான வண்டிங்க.
பேக் ஆஃப் ரோட் சாஃப்ட் டாப் வெஹிக்கிளுங்க. 2 வீல் டிரைவ் ஒரு டிஏ இன்ஜினோட கஸ்டமர் கேட்டாங்கன்னா தாராளமாக அந்த வண்டி எடுக்கலாம். 5 இயர்ஸ் இன்க்ளூடிங் ரெக்கார்டோட நம்ம கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 பட்ஜெட் கேட்குறாங்க. 3.5 ரேஞ்சு கேட்குறாங்க. நேரில் வந்தாங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு இன்னும் கூட நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஜி நம்ம ஜீப் டீல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜீப்லாம் பார்த்தாச்சுங்க. அடுத்து கார் செக்மெண்ட் இருக்குங்க. நம்ம ஜீப்ஸ் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஜீப் கலெக்ஷன்ஸ் மகேந்திரா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அடுத்தது இப்போ நம்ம கார் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டாட்டா நேனோ வந்து ஒரு 3 வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. டாட்டா இண்டிகா நல்ல குவாலிட்டியான வண்டி வந்திருக்குங்க. ப்ளஸ் மாருதி 800 ஒரு 2 வண்டி வந்திருக்கு. ஓகே ஜி. எல்லாமே நல்லா சுத்தமான வண்டி, எல்லாமே ஒரு ஏவரேஜான பட்ஜெட்டில் இருக்குங்க. டாட்டா நேனோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2010 மாடல் டாட்டா நேனோங்க. திருச்செங்கோடு ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனருங்க. ஒரே ஃபேமிலியில் 2 ஓனர் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க மதர் பேரில் இருக்குது, ரெண்டாவது அவங்க டாட்டர் பேரில் இருக்குது. திருச்செங்கோடு ரெஜிஸ்டர்டு டாட்டா நேனோ 2010 மாடல். பாடி லைன் 100% ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கும். 2 டயர் புதுசு, 2 டயர் ஆஃப் கண்டிஷனுங்க. சீட் கவரு, இன்ஜின் கியர் பாக்ஸஸ், பாடி லைன்லாம் மிக தெளிவான வண்டி. டாட்டா நேனோருக்கு நல்ல லேடிஸ் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. அடுத்து அப்படி ஓடி போகலாம். ஆமாம், லேர்னர்ஸ்க்கு கண்டிப்பாக நல்ல வண்டி. நல்ல லேடிஸ் யூஸ் பண்ணணும், நல்ல ஃபேமிலிக்கு நல்ல மைலேஜோட ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு தாராளமாக இந்த நேனோ எடுத்துக்கலாம். நீங்கள் பாடியெலாம் 100% இருக்கும். ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கும். ஒரிஜினாலிட்டி வெஹிக்கிள் 2010 மாடல் டாட்டா நேனோ இன்க்ளூடிங் ஏசியோட வேணும் அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 85 ரூபா கேட்டு 82 ரூபா கேட்குறாங்க. நேரில் வாங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேங்க. அடுத்து டாட்டா நேனோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு கோல்டன் கலர் டாட்டா நேனோ 2011 மாடலுங்க. ஒரு லோ பட்ஜெட் கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர்டு டாட்டா நேனோ. வண்டி பாடியிலேயே 100% இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் நல்லாயிருக்கும். சீட் கவர் நல்லாயிருக்கும். 4 டயர் 85% கண்டிஷனில் இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் டாட்டா நேனோ வேணுன்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸு சூப்பராக இருக்கும். பேட்டரி நல்ல செல்ஃப் கண்டிஷனில் இருக்கும். 2011 டாட்டா நேனோங்க. கஸ்டமர் கோட் பண்ணுற ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 75 ரூபாய்க்கு கிடைக்கும். வெறும் 75,000 டாட்டா நேனோ 2011 மாடல். 2011 75,000 ரூபாய்க்கு கிடைக்குங்க. 75,000 ரூபா, வெறும் 75,000 ரூபா. நேரில் வந்தாங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தலாம் பிரதர். ஓகே ஜி. பிரதர் அடுத்த டாட்டா நேனோ 2012 மாடல், 2012 மாடல். ஏசி பக்கா கூலிங் கண்டிஷனோட. பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான கலர், பிஸ்தா க்ரீன் கலருங்க. TN57 திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்கும். ஏசி நல்லா கூலிங் கண்டிஷனில் இருக்கும். 4 டயருமே நல்லா இருக்குங்க. 2012 மாடல் டாட்டா நேனோ நீட்டாக இருக்குங்க. நல்ல சுத்தமான வண்டிங்க. ஃப்ரண்ட் கிளாஸில் சின்னதாக ஒரு மைன்யூட்டாக ஒரு கிராக் ஒன்று இருக்குது. மற்றபடி இன்ஜின் கியர் பாக்ஸு, பாடி லைன்லாம் எல்லாம் மிக தெளிவாக இருக்கும். கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஏசியை ஒர்க்கிங் பண்ணி 100% கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. மாடல் 2012 மாடல். இந்த வண்டியுமே ஒரு 85 ரூபா பட்ஜெட் தான் கஸ்டமர் கேட்குறாங்க. ஒரு 5 ரூபா முன்ன போய் நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நம்மகிட்ட 3 நேனோ இருக்குது, எது வேணால் எடுத்துக்கலாம். 3 நேனோ இருக்குது. எந்த வண்டி வேணால் நீங்கள் தாராளமாக ஓட்டி பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாங்க. சூப்பர். எதுவுமே ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஓகே பிரதர் அடுத்ததாக வந்து ஒரு 2008 மாடல் அம்பாசிடர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HM இசுசு இன்ஜின் கம்பெனியில் வரக்கூடிய HM இசுசு டீசல் வெஹிக்கிள். 5+1 கியர் பாக்ஸு, HM இசுசு போட்டிருக்காங்க. 2008 மாடல். பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு டிங்கரிங் வேலை இருக்குது. லைட்டாக டிங்கரிங் ஒர்க் இருக்கும். ஆனால் அவுட்லுக்கு ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்குங்க. TN45 ரெஜிஸ்டர்டுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பெஞ்சு சீட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிங்கரிங் ஒர்க்லாம் கரெக்ட் பண்ணி வேலை செஞ்சு நல்லா வச்சு ஓட்டிக்கலாம். இல்லை இருக்கிற கண்டிஷன் அப்படியே வச்சு ஓட்டிக்கிற மாதிரி ஓட்டிக்கலாம். இன்ஜின் கியர் பாக்ஸு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கும். டீசல் வெஹிக்கிள், HM இசுசு டீசல். 5+1 கியர் பாக்ஸு, எக்ஸ்ட்ரா ஹாரன்ஸ், எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே இருக்கும். வண்டி ஒரு மாஸ் லுக்கில் இருக்குங்க. ஒரு டிங்கரிங் ஒர்க் மட்டும் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இருக்கும். இருக்கிற கண்டிஷன் அப்படியே இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கேட்குறாங்க. வெறும் ஒரு 1 lakh ரேஞ்ச் தான் கேட்குறாங்க. நேரில் வந்து ஒரு 10 ரூபா முன்ன பண்ணி வியாபாரம் பண்ணித்தரேன். ஓகே. டாட்டா இண்டிகா ஒன்று குவாலிட்டியான வெஹிக்கிள் ஒன்று வந்திருக்குங்க. 2006 மாடல் டாட்டா இண்டிகா. மார்க்கெட்டில் ஜம்முங்க. ஆமாங்க, வண்டி வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வெஹிக்கிள் வந்து வெறும் 62,000 தான் ஓடி இருக்குங்க. 62,000 வண்டி வெறும் 62,000 ஓடின வண்டி எங்கேயுமே இல்லைங்க. வண்டி சரிநிகர் குவாலிட்டியாக இருக்கும். பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க. 2006 மாடல் டாட்டா இண்டிகா. ஏசி பவர் ஷேரிங், ஏசி நல்லா பக்கா கூலிங் கண்டிஷன். உள்ளார நல்லா கோயா சீட் கவர் இருக்கும். பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. 62,000 ஓடின வண்டி, அடிப்படாத வண்டிங்க.
ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் கரண்டில் இருக்குது. ஃபஸ்ட் ஓனர்லேருந்து செகண்ட் ஓனர் ஆர்சி ஓனர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காருங்க. இது வரைக்குமே வந்து 62,000 ஓடின வெஹிக்கிள், 100% வெரி குவாலிட்டி வெஹிக்கிள். 4 டயர் 80% இருக்கும். ஏசி நல்லா கூலிங்காக இருக்கும். நல்ல கோயா சீட் கவர் இருக்கும். மெயினாக வண்டியோடைய குவாலிட்டி தான் காசுங்க. இன்ஜின் ரூம்லாம் பாருங்க ஜி, வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்படியே இன்ஜின் ரூம் ஒரு சின்ன ஆயில் லீக்கோ போக்குவரத்தோ குவாலிட்டியான வண்டிங்க. பேட்டரி புத்தம்போது பேட்டரி போட்டிருக்கோம். இன்ஜின் ரூம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டி. பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. 100% குவாலிட்டிக்காக கஸ்டமர் வந்து 1,40,000 கேட்குறாங்க. கஸ்டமர் கேட்குற ரேட்டை வந்து மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் ஸ்பென்சராக தான் கேட்குறாருங்க. ரொம்ப லெஸ் யூசேஜுங்கிறதுனால அப்படி கேட்குறாங்க. 1,40,000 கேட்டு 1,35,000 ஃபைனலாக கேட்குறாங்க. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் கரண்ட்டில் இருக்குது. லோக்கல் நம்பரு 288041 சொல்லிட்டு லோக்கல் ஃபேன்சி ரெஜிஸ்ட்ரேஷன். நேரில் வாங்க, என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்த நம்மகிட்ட 2 800 ஆமாங்க. அடுத்த நம்மகிட்ட ஒரு 2 800ங்க. லோ பட்ஜெட் வண்டி, 2002 மாடல் பெட்ரோல் வெஹிக்கிள், கார்பரேட்டர் இன்ஜின். வண்டி பாடியிலே 100% இருக்கும். நான் கஸ்டமர் நல்லா வேலை செஞ்சு வச்சுருக்காருங்க. இன்ஜின் அண்ட் ரெப்பார்ட்ஸ் நல்லாயிருக்கும். லேர்னர்ஸ்க்கு ஒரு சூப்பர் வண்டி வேணும் அப்படின்னா இந்த தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. பியூர் பெட்ரோல் கார்பரேட்டர் இன்ஜினு, ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க. அடிப்படாத வண்டி. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்டேட் கரண்ட்டில் இருக்குது. சீட் கவர்ஸ் நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 65 ரூபா ரேஞ்ச் வருதுங்க. 2002 பெட்ரோல் 800 கார்பரேட்டர் இன்ஜின். ஒரு 65 ரூபா பட்ஜெட் கேட்குறாங்க. நேரில் வந்தாங்கன்னா என்னால் முடிஞ்சளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத பாடி லைன். 65 ரூபா எடுத்துக்கலாம். 65 ரூபாங்க. நேரில் வந்தால் இன்னொரு 60 ரூபா ரேஞ்சுக்கு செட் பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். ஓகே. அடுத்த வண்டிக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 2008 மாடல் மெரூன் ரெட் கலர் மாருதி 800ங்க. இந்த வண்டி ஒரு 110 பட்ஜெட் கேட்குறாங்க. ஒரு 1 lakh ரேஞ்சுக்கு கிடைக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு. எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணித்தர இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். அதில் இருக்கிற கண்டிஷன் அப்படியே எடுத்துக்க மாதிரி எடுத்துக்கலாம். பியூர் பெட்ரோல் பாடி, 100% பாடி. சீட் கவர்லாம் சூப்பராக இருக்கும். பேட்டரி நல்ல செல்ஃப் கண்டிஷன் பேட்டரி. 100% வண்டி. 2008 மாடல் மாருதி 800. ஒரு 1 lakh ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். நேரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். சீட் கவர்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. சீட் கவர்லாம் நல்லா இருக்குங்க. பாடி லைன் தெளிவாக இருக்கும். வெறும் ஒரு 1 lakh ரேஞ்சு கேட்குறாங்க. ஒரு 95-90,000 ட்ரை பண்ணலாங்க. 2008 மாடல். ஓகே ஜி. நம்ம 2 வண்டி இருக்குது, 2 வேணும் எடுத்துக்கலாம். ஆமாங்க பிரதர். அடுத்தது நம்ம கார் செக்ஷனில் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு வெரி பெஸ்ட் வெஹிக்கிள் வோக்ஸ்வாகன் ஜெட்டா ஹைலைன் மாடல். 2011 மாடல், 12 ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள். நல்ல ஃபேன்சி நம்பருங்க. ஒயிட் கலர் டாப் அண்ட் மாடலுங்க. ஒரே ஃபேமிலியில் 2 ஓனர் மாதிரி ஒரு ஓனர் எக்ஸ்ட்ரா இருக்குது. டோட்டலாக வெஹிக்கிள் 3rd ஓனர் வெஹிக்கிளுங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள். பாடி லைன் 100%. இன்ஜின் கியர் பாக்ஸில் சூப்பராக இருக்கும். இது ஒரு டீசல் வேரியண்ட் வெஹிக்கிளுங்க. இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் கியர் பாக்ஸு. பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் ஒரு வெல் மெயின்டைன் வெஹிக்கிளாக இருக்குங்க. சீட்ஸ் எல்லாம் ஜம்மு. 2011 கடைசி 12 ரெஜிஸ்டர்டுங்க. ஆக்சுவலாக 3rd ஓனருங்க. பட் ஒரே ஃபேமிலி தான். 4 டயருமே ஒரிஜினல் டயர். ரன்னிங் கண்டிஷன் 100%. இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஜின் கியர் பாக்ஸ். பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி பாருங்கள். ஈரோடு ரெஜிஸ்டர்டு TN33 BL All 7. இந்த நம்பருக்காகவே நீங்கள் இந்த வண்டி வாங்கலாம். செம்ம ஃபேன்சி நம்பர். ஆமாம், நல்லா ஃபேன்சி நம்பர். ஒரு விஐபி கஸ்டமர் இருக்குது. ஓகே. நேரில் வாங்க. கஸ்டமர் ஃபைனலாக கேட்குறது வந்து ஒரு 450,000 கேட்குறாரு. 4,50,000 கேட்குறாரு. ஒரு 4.25 ரூபா ரேஞ்சுக்கு செட் பண்ணி தரேன். நேரில் வந்து கேஷோட பேசி இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நேரில் வாங்க. ஓகே. அது அடுத்ததாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டை டொயோட்டோ இனோவா கஸ்டமர் லைக் பண்ணுற கஸ்டமர் தாராளமாக வாங்க. இது வந்து ஒரு குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் டொயோட்டோ இனோவா. கஸ்டமர் வந்து 2005 மாடலுங்க. கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் ரூபா. 2 lakh ரேஞ்சு கேட்குறாங்க. ஒரு டைரக்ட் பார்ட்டி வெஹிக்கிள். 2005 மாடல் டொயோட்டோ இனோவா 2 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ் நேரில் வாங்க. GJ குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் 2.5 G மாடலுங்க. பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இன்ஜின் கியர் பாக்ஸ் சூப்பராக இருக்கும். டொயோட்டோ இனோவா 2005 மாடல் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால 2 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலாக கிடைக்குங்க. பெரிய வண்டி 2 லட்சம். ஆமாங்க. அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் நாங்கள் லைக் பண்ணி வச்சு ஓட்டிக்கிறோங்க. ஓன் யூஸ் தான் வச்சு ஓட்டுறோம். எங்களுக்கு அதர் ஸ்டேட்டை பற்றி பிரச்சனை இல்லை. லோ பட்ஜெட்டில் ஒரு டொயோட்டோ இனோவா வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. ஒரிஜினல் 2005 மாடல் G டைப்புங்க. ஏசி பவர் ஷேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் அனைத்துமே வந்துடும். டயர்ஸ் நல்லாயிருக்கும். பாடி லைன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. 2 லட்சம் ரூபாய்க்கு இனோவா வாங்கி தரேங்க. 2 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வண்டி 7 சீட் இனோவா. 2 லட்சம் ரூபாய் இனோவாக்கு வாங்கி கொடுத்துடலாம். சூப்பர் ஜி. என்ன ரீசன் அப்படின்னா குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுனால. அடுத்ததான் நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபியட் புண்டோ வந்திருக்குங்க. இது ஒரு 2009 மாடலில் ஸ்பெஷல் எடிஷன் ஃபியட் புண்டோ. கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ரெட் கலர். 2009 மாடலில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னா கம்பெனிலே அலாய்டு வீலு, ABS ஏர்பேக் வந்துடும். இது ஒரு எமோஷன் டைப் மாடல். 2009 மாடல் ஃபியட் புண்டோ லோ பட்ஜெட் கார்.
இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு. வாங்குற கஸ்டமர்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும். சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிமோட் லாக் இருக்குது, ஏசி பவர் ஷேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ப்ளஸ் வந்து ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்டு வீலு. இந்த கஸ்டமர் கேட்பவரோட எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறனால கஸ்டமர் கேட்குற வெரி ஃபைனல் ப்ரைஸ் வந்து ஒரு 1,20,000 கேட்குறாரு. 2009 மாடல் ஃபுல்லி லோடர் வெஹிக்கிள் 1,20,000 ரூபாய் கேட்குறாருங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வாங்க, அனுசரிச்சு பண்ணித்தரேன். 1,20,000 இன்னும் கொஞ்சம் என்னால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் பிரதர். 1,20,000 தான். 1,20,000ங்க. 2009 ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நேரில் வாங்க, இன்னும் நெகோஷியேட் பண்ணி தரேன். ஓகே. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்குங்க. நானும் 3 கார் கண்டிப்பாக கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் ஜீப் தான் மெயினுங்க. ஜீப்பில் ஏற்பட்ட கார் செம்மையாக கொண்டு வந்துக்கிறீங்க. ஆமாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பல லாங் சைஸ் போயிடும். ரெட் கலர் சூப்பர் வண்டி இருக்குது. SLX போலேரோ வந்திருக்குங்க. ஓகே. கர்நாடகா ரெஜிஸ்டர்ட் பிளாக் கலர் மகேந்திரா பைப்பாட்டி, ரெட் கலர் பைப்பாட்டி அலாய்டு வீலோட பவர் ஷேரிங் கூட பார்த்துருப்பீங்க. ஓகே ஜி. எல்லாமே ஒரு பெஸ்ட் வெஹிக்கிள்ஸ் தான் தரேன். ஜீப் கலர் இந்த மாதிரி லாங் சைஸ் போலேரோ கிடைக்கிற ரொம்ப ரேர் தானுங்க. ஆமாம். மார்க்கெட் ரேட் பொறுத்தளவு இப்போ எங்கேயுமே ஃபீல்டில் வண்டி இல்லைங்க. ஒரு 3 lakh ரேஞ்சில் ஒரு லாங் சைஸ் வேணும்னா எங்கேயுமே இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லாமே பெஸ்ட் வெஹிக்கிள்ஸுங்க. கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் கால் பண்ணாங்கன்னா நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்மதா இருக்குது, அதுவும் ரேர் தான். ஆமாம். எல்லாமே ரேர் கலெக்ஷன் தான் வச்சிருக்கோம். கண்டிப்பாக. ஓகே ஜி. மக்களே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கால் பண்ணுங்கள். ஜி எங்கெல்லாம் இந்த கால் வருங்க? தமிழ்நாடு மட்டும் தான் வருதா? வெளியில் ஆல் ஓவர் தமிழ்நாடும் இந்தியாவிலேருந்து எல்லாமே கால் பண்ணுறாங்க. ஓகே. அப்புறம் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் நேர்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே. சரி, நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இவங்ககிட்ட வந்து டிங்கரு பெயிண்டரு அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. நானே சொல்லிடுறேன். அந்த மாதிரி எல்லாமே ஸ்டாப் எல்லாமே நம்மகிட்ட இருக்காங்க. ஆமாம். மெக்கானிக்கல்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரீஷியன்ஸ் ப்ளஸ் டிங்கர் பெயிண்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கஸ்டமர் ஆல்ட்ரேஷன் பண்ணி தர சொன்னால் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். மோடிஃபிகேஷனாலும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே ஜீப்பை பொறுத்தவரை எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்மகிட்ட வாங்குற ஜீப் பண்ணிக்கலாம், அவங்க ஜீப் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் பிரதர். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா ஜீப் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீப்புக்கு சம்மந்தமான A to Z ஒர்க் வந்து எங்களை பண்ணி தராங்க. அதனால் நேரில் வந்து பாருங்கள், ஏகப்பட்ட ஜீப் கலெக்ஷன் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட உடனே போயிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணிட்டு வந்து பார்க்குறீங்களா உங்களுக்கான ஜீப் நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க, நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணி எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோடிஃபிகேஷன் என்ன வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜீப்னால தரமான ஜீப் மட்டும் இல்லைங்க, இந்த டைம் கார்ஸும் கொண்டாந்துருக்காங்க. அதனால் தாராளமாக கிளம்புவாங்க, உங்களுக்கு பிடிச்ச காரை புக் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் பிரதர்.